ஹோல் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் நீங்கள் கலைஞர் ஃபேமிலியோட கலைஞர் கூட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. விபி சிங் வரவேற்கிறதுக்கு கலைஞரும் ஆற்காடாரும் போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. போகும்போது அங்கே இருக்கிற ராட்சத பேனர்லாம் பார்த்துட்டு தலைவர் சொல்கிறாராம், என்ன மானாவரியாக செலவு பண்ணுறான், விஜயகாந்தை வச்சு எடுத்து ஏதோ பொருளாதார சிக்கல்னு பொருளாதார இழப்புன்னு கேள்விப்பட்டேன், அவனுக்கு கொஞ்சம் பாரியா 20 லட்சம் அறிவாலயம் கட்டின சேடுகிட்டேருந்து உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னார், நீ பணம் கட்ட வேணாம், அது நம்மளே கட்டிக்கலாம், நீ அந்த 20 லட்சம் வாங்கிக்க. நான் செஞ்ச விளம்பரத்துக்கு நான் செய்த சேவைக்கெல்லாம் வந்து பிரதிவிகாரமாக இது, நான் வாங்க மாட்டேன். இதுலேருந்தே தெரியுது உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து பாண்ட் இருந்தது. இல்லை தந்தை மகன் பாசம் தான் சொல்கிறேன், ரொம்ப இருக்கேன். நான் பேசுறதை ரொம்ப லைக் பண்ணுவேன். அவங்க என்னென்னு கூப்பிடுவார்? பயா பையன் தான் சொல்லுவார், நானும் வாங்க போகுன்னு தான் சொல்லுவேன். கலைஞர் பேசும்போது பயங்கரமாக தானி என்றால் என்ன, இந்த மேடையில் சிந்தித்து கொண்டிருந்தேன், தாய்மார்கள் சோறு பறியும் போது குழம்பு விட்டுருவார்கள், குழம்பு வெறும் குழம்பாக என்றால் என்ன தானி இல்லையா என்று பார்ப்பார்கள். தானி என்றால் குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கீரை வகைகள் ஆகும். எப்படி ஒரு குழம்புல தானி இல்லை என்றால் அந்த குழம்பு சுவைக்காத மணக்காத, அதுபோல் இந்த கலையுலகத்தை என் தம்பி தானி இல்லை என்றால் அந்த கலையுலகம் சிறக்காது மணக்காது சொல்ல. உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா கூட நம்ம சிஎம் சார்கிட்டே டேரெக்டாக இப்படி பேச முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அரசியலுக்குள்ளே வரலான்ற ஒரு ஆசை வந்திருக்கும். உங்களுக்கு எப்பேச்சும் வந்துச்சா சார்? இல்லை, எனக்கு வந்து நிறைய விளம்பரத்துறை செயலாளர் போடும்போது கூட நான் வேணான்னு சொன்னேன். கலைஞரோடு இருக்கும்பொழுது வைகோ வந்து அவருடைய மறுமலர்ச்சி திமுக ஆரம்பிக்கும்போது என்ன, அதாவது அது ஒரு பெரிய துன்பியல் நிகழ்வு, நம்மளை எடுத்தும் போயிட்டார். திடீர்னு ஒரு பேப்பரில் வருது தான் வந்து அங்கே போயிருக்காருன்னு. தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம், கண்ணப்பன் தான் போனது தான் எனக்கு வருத்தம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து வந்த இதுவரை எந்த கட்சியும் போகல, நான் பாட்டினாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. Kiriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. சார், எங்கள் ஹோல் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் நீங்கள் கலைஞர் ஃபேமிலியோட கலைஞர் கூட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் இருக்கும்போது உங்ககிட்ட அவர் படங்கள் பற்றி பேசினது பற்றி எதாவது சொல்ல முடியுமா சார்? அவர் வந்து வண்ணவண்ண புகழ் படம் பார்க்கணுன்னாரு. அப்போது சிஐடி காலில் மணிஷ் தேட்டர்னு ஒன்று இருந்தது, பிரிவு தேட்டர், அதில் படம் பார்த்தாரு. பார்த்துட்டு படம் பார்த்து முடிஞ்ச உடனே என்கிட்ட இளமை எழுதிய ஓவியம், கேமரா எழுதிய காவியம் அப்படின்னு போட்டு மூக்கான்னு போட்டு கொடுத்தாரு. அந்த படத்துக்கு தேசிய விருது வந்து அதை நான் வச்சினேன்னு தவிர நான் விளம்பரம் பண்ணல. அவருக்கு அந்த வருத்தம் இருக்குதுன்றது எனக்கு பின்னாடி தான் தெரியும். அந்த படத்துக்கு 100வது நாள் 125 நாள் கடந்து போயின்னு இருக்குது, அதுக்கு தேசிய விருது கிடச்சி, சிறந்த படம்னு கிடச்சிது. உடனே அது தமிழன் பத்திரிக்கை அவர் நடத்தின்னு இருக்கிறார். தமிழன் பத்திரிக்கை 8 கால செய்தி போட்டுட்டு என்னை கூப்பிட்றாரு. 8:30 மணிக்கு ஆலிவரோடு போகிறேன். போனோன்னா அந்த பத்திரிக்கை எடுத்து கொடுத்து, பார் 8 கால செய்தி உனக்கு போட்டிருக்கேன், தேசிய விருது கிடச்சி. அன்றைக்கி நான் உனக்கு எழுதி கொடுத்தனே, நீ ஏன் அதை விளம்பரம் பண்ணல, இன்றைக்கி அது யூஸ் ஆகிருக்கல்ல அப்படின்னாரு. என் மனசுக்குள்ளே அதை வச்சு விளம்பரம் பண்ணி சம்பாதிப்பாங்கன்று யாராவது ஒருத்தர் சொல்லிவிடுவாங்கன்னு பண்ணலை. உண்மையாக சொல்ல போனால் நான் அப்பா எழுதி கொடுத்தாரு வந்தது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுன்றதுக்காக நான் அதை வச்சு நான் விளம்பரம் பண்ணி இல்லைன்ற மாதிரி தான் நான் போவேன். உதாரணம் சொல்ல போனால் நான் பண்ண செலவுக்கு இப்போ கூட ஒரு ஆற்காடு வீராசாமி சார் இருக்கார். விபி சிங் வரவேற்கிறதுக்கு கலைஞரும் ஆற்காடாரும் போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. போகும்போது அங்கே இருக்கிற ராட்சத பேனர்லாம் பார்த்துட்டு தலைவர் சொல்கிறாராம், என்ன மானாவரியாக செலவு பண்ணுறான், இப்போ தான் அவங்க ஒரு படம் விஜயகாந்தை வச்சு எடுத்து ஏதோ பொருளாதார சிக்கல்னு பொருளாதார இழப்புன்னு கேள்விப்பட்டேன், அவனுக்கு கொஞ்சம் பாரியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆற்காடார் என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், நீ வந்து புதுப்பாடம் தான் புதுப்பாடங்களில் வந்து கொஞ்சம் பெரிய வசூல் கம்மியாயிடுச்சுன்னு. அதெல்லாம் எனக்கு கம்மியாக இல்லை 20 லட்சம் உனக்கு வந்து ஒரு 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 அறிவாலயம் கட்டின சேடுகிட்டேருந்து உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னார், நீ பணம் கட்ட வேணாம், அது நம்மளே கட்டிக்கலாம், நீ அந்த 20 லட்சம் வாங்கிக்க. நான் செஞ்ச விளம்பரத்துக்கு நான் செய்த சேவைக்கெல்லாம் வந்து பிரதிவிகாரமாக இது, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு.
அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ண, எனக்கு ஒரு மலை போட்டு கொடுக்கணும், மலையை போட்டு குவாரி போடணுன்னு, அதுவும் வேணான்ட்டேன். ஸோ நம்ம ஆத்மார்த்தமாக அவருக்கு படைக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் நம்ம எழுதுகின்ற வாசகங்கள், அது ஒரு தடவை வந்து நான் வந்து புனைப்பெயரில் தான் விளம்பரம் கொடுப்பேன். அப்போது எனக்கும் அவருக்கும் இந்த வைகோவால் கொஞ்சம் விலகி இருக்கிறோம். பட் இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளுக்கு நான் என்னுடைய விளம்பரத்தை போட்டு அகம்னு கொடுத்துன்னு இருப்பேன். அப்போது சேம்பரில், ஃபிலிம் சேம்பரில் 3 பேர், அதாவது ஏவி மையப்ப செட்டியார் சிலையும், வாசன் சிலையும், டிஆர் சுந்தரம் மாடர்ன் தேட்டர், 3 பேர் சிலையை திறக்கிறது கலைஞர் டேட்டு கொடுத்து அன்றைக்கி விளம்பரம் அன்றைக்கி வராங்க. அன்றைக்கி நான் ஒரு விளம்பரம் கொடுத்து கைக்கலையான்னு கொடுத்தேன். கைக்கலையான்லாம் ஒருதலை காதல்ன்றது. உடனே ஆற்காடர் மத்தியானமாக எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, யோ என்ன கலைஞர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நீ மட்டும்தான் அவரை காதலிக்கிறியா, அவர் போட்டு விளம்பரம் போட்டு கைக்கலையான்னு போடுற, உன்னை அவர் விரும்பலையா, உன்னை சாயங்காலம் கூட்டத்துக்கு வர சொன்னாரியா அப்படின்ட்டாரு. அப்புறம் போன உடனே ரொம்ப அது 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 அந்த அந்த ஒரு 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 இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியில் கூடிய பாசம் வாஞ்சை இருக்குல்ல, அதை எனக்கு காமிச்சார். அதே மாதிரி அபிராமி தேட்டரில் வந்து ஒரு ஒரு விழா, அந்த விழாவில் வந்து தலைவர் சிஎம்மாக இருக்கிறார், அவர் வராரு. அவர் வந்து பண்ணும்போது எதிர்க்க நான் உட்காந்துருக்கிறேன், அபிராமி தேட்டர் நம்ம க்ளோஸ் பண்ணி உட்காந்துருக்கேன். விழா முடிஞ்சோடனே அவர் வீல் சேரில் தள்ளி போகும்போது நான் நிற்கிற இடத்துல வண்டி அப்படி நிற்கிது, இப்படி வான்றாரு. நான் ஓடி போய் முட்டிக்கால் போட்டு, என்னென்ன செம்மொழி மாநாட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. பண்ணின்னு இருக்குன்னு போய் சொல்லிட்டேன்றதுக்காக செம்மொழி, கலைஞரின் செம்மொழி அப்படின்னு போட்டு ஒரு அப்போ வந்து தினகரனில் ஒரு அட்டைப்படத்தில் வந்து அமலாபால் ஃபோட்டோ பார்த்து, இந்த பொண்ணு நல்லா இது, கண்ணுக்குலாம் நல்லா இது, இந்த பொண்ணு புடியா அப்படின்றேன். இப்போ நம்ம தம்பி தேவிஸ்ரீ சதீஷ் தான் அந்த பொண்ணு வர வச்சார். இதே இடத்துல இந்த பில்டிங்லேயே அவங்கள வச்சு ஒரு, அதாவது எப்படி ஜெயராம் தான் அதை கொஞ்சம் உருவாக்குனார். அவ்வளோ அழகான ஒரு பிரமாதமான ஒரு 5 நிமிஷம் ஓடக்கூடிய படம். எப்படி ஆன்ற எழுத்து வந்தது, ஒரு பாறையில் அலை அடித்து அதுலேருந்து உருவ எழுத்துக்கள் வந்து எப்படி மாறிச்சு, எப்படி தமிழ் வளர்ந்தது, கடைசியில் கலைஞர்கிட்ட முடிகிற மாதிரி அதை முடித்து பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு கலைஞர்ச்சியில் போடியா என்ன மாதிரி பண்ணிக்கிறான் பாரியா அப்படின்னு அவ்வளோ பெருமையாக பேச. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எனக்கு அவருக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ ஃபங்க்ஷன் நான் டைரக்ட் பண்ணி மியூசிக் பண்ண படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் போய் கேட்குறேன், சீஃப் மினிஸ்டர் போய் சீப்பாக ஆடியோக்கெல்லாம் கூப்பிடியா அப்படின்னாரு. அதானே எனக்கு பெருமை அப்படின்றேன். சரி வரையான்ட்டு வந்தார். அப்போ ரஜினி சார், விஜயகாந்த், கலைஞருடைய முகம் 50 அடி வைக்கிறேன், ரஜினி சாருடைய முகம் 45 அடி வைக்கிறேன், விஜயகாந்த் முகம் 45 அடி வைக்கிறேன். அங்கே வச்சு ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்குது. அப்போது ரஜினி சார் பேசுகிறாரு, விஜயகாந்த் கலைஞர் பேசும்போது பயங்கரமாக தானி என்றால் என்ன, இந்த மேடையில் சிந்தித்து கொண்டிருந்தேன், தாய்மார்கள் சோறு பறியும் போது குழம்பு ஊற்றுவார்கள், குழம்பு வெறும் குழம்பாக என்ன தானி இல்லையான்று பார்ப்பார்கள், தானி என்றால் குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கீரை வகைகள் ஆகும். எப்படி ஒரு குழம்புல தானி இல்லை என்றால் அந்த குழம்பு சுவைக்காத மணக்காத, அதுபோல் இந்த கலையுலகத்தை என் தம்பி தானி இல்லை என்றால் அந்த கலையுலகம் சிறக்காது மணக்காது சொல்ல. அப்படி அந்த விழா முடிஞ்சு மறுநாள் அவர் பாட்னா போகிறாரு. ஒரு புயல் அடித்து அந்த கட்டவுட்டுக்கு சரிஞ்சு, அந்த சரிஞ்ச கட்டவுட்டு அங்கே இருக்கக்கூடிய அண்ணா சிலை இருக்கும் பாருங்கள், வள்ளூர் கோட்டை சிலை, அப்படியே கீழே தவழுது. விழுந்ததுன்றதை விட தவழுதுன்னு நான் சொல்கிறேன். புரியுது சார், தவழுது. உடனே டிஆர் பாலாம் கோவமாக, அப்போ மாவட்ட சேவை வந்து நான் தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா ஊன்னு சத்தம் போட்டு கிரேனு கார்பரேஷனில் இருக்கிற அத்தனை கிரேனில் வந்து அந்த கட் அவுட் இதெல்லாம் எடுத்து இது சிலையை எடுத்து வச்சு இன்றைக்கி அது ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கு அடித்து போட்டு வச்சுட்டாங்க. நீ எந்த புயல் மழை அச்சாலும் விடாது, அந்தளவு ஸ்ட்ராங் பண்ணது காரணமே என்னுடைய சம்பவம் தான். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதாவது அவருக்கு எனக்கு இருக்கக்கூடிய நட்புலாம் சாதாரண நட்பு இல்லை. அது அது ஒரு அரசனும் கோப்பெருஞ்சோ பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோட நட்பு மாதிரி. சார் நீங்கள் இவ்வளோ அழகாக சொன்னீங்க, அவர் பேசினது, உங்களை பற்றி பேசினது இன்னும் மறக்காமல் அந்த கரெக்டாக சொன்னீங்க. பட் இந்த கேள்வி கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசையாக இருக்குது சார். அவர்
பொலிட்டிக்கலாகவும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் சரி பண்ண நிறைய விஷயங்கள் நான் புக்கில் படிச்சிருக்கேன், சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அவர் ரூலிங்கில் இருந்தப்போ வந்துட்டு நீங்கள் அவர் பண்ண அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்து வியந்தது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். இல்லை, எனக்கு வந்து அவர் வாழ்நாளெல்லாம் அவர் நல்லா தானே பண்ணியிருந்தார். உதாரணத்துக்கு அவர் வந்து காம்பவுண்ட் டேக்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணுறாரு. அப்படி ஃப்ரீ பண்ண உடனே அன்றைய தினத்துக்கு தான் அவருக்கு வந்து சட்டமன்றத்தில் ஒரு கலவரம் நடந்து அவர் ஒருத்தர் குடுத்தி கண்ணாடி உடஞ்சிச்சு. அப்போ நீ நைட்டு நான் போய் பார்க்க போகிறேன். பார்க்கும்போது அந்த கண்ணாடி கட்டிட்டு இங்கே தான் அடிபட்டதுன்னு காமிக்கிறாரு. முடிச்சுட்டு போகும்போது காம்பவுண்ட் டேக்ஸ்லாம் ஃப்ரீ பண்ணிங்க, சென்னைக்கு மாத்திரம் விட்டிங்களே என்ன? காம்பவுண்ட் டேக்ஸு மொப்சலுக்கெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டீங்க, இன்னும் சென்னையில் நாங்கள் சென்னையில் தான் வியாபாரம் பண்ணேன். ஒரு வார்த்தை சொன்னார். அது 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 வந்து சொல்லக்கூடாது. அதாவது என்ன செஞ்சாலும் உங்களுக்கு என்னையா விசுவாசம் இருக்குதுன்ற மாதிரி அந்த வார்த்தை. நான் செய்கிறேன் இருந்தாலும் நான் இல்லையா என்ன, உனக்கு தான் ஏன் செய்கிறேன் தட்டி கொடுத்துட்டு போனார். இந்த மாதிரி நிறைய சம்பவம். சேம்பரில் ஒரு பெரிய கலவரம் நடந்து அந்த கலவரத்தை மீட்கிறதுக்கு நான் போய் நின்று, ஒரு பக்கம் வேற ஒரு குரூப்பு அவங்களும் டிஎம்கேக சுற்றுப்பயணம்லாம் போய் வந்தவங்க, அவங்க குரூப் வச்சு அவங்க பண்ண, நான் போய் நின்று கேட்டோன்னே எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். மறக்கவே முடியாது. இப்போ கூட கண்கள் பணிக்கும். உண்மையான ஒரு தலைவன். கலைஞர் சாரை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கும் அவருக்கும் நடந்ததா மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்குது. அது சொன்னால் ஏட்டில் அடங்காது, எண்ணில் அடங்காது, எழுத்தில் அடங்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 89 எலெக்ஷன் நேரத்தில் நான் ஒரு விளம்பரம் பண்ணேன். இன்று வாக்குப்பதிவு தினம், சிந்திப்போம் ஒரு கணம் அப்படின்னு போட்டு ஒரு விளம்பரம். இன்று வாக்குப்பதிவு தினம், சிந்திப்போம் ஒரு கணம்னு போட்டு ஒரு மசூதி, அங்கே ஒரு ரவிக்குமார் என்ற கேரக்டரை, நமக்கு வேண்டப்பட்ட தம்பிமார்களில் ஒருத்தரை இஸ்லாமியர் வேஷத்தில் நிற்க வைக்கிறேன். இந்த பக்கத்தில் கபாலீஸ்வரர் கோயில் போட்டுட்டு அங்கே குரு சம்பத்குமார்னு ஒரு தம்பி, அவர் நாடகத்துக்கெல்லாம் நிறைய திரைக்கதை எழுதுகிறார். அந்த தம்பியை கூட்டினோம். அப்போ இவங்க ஜெமினி சினிமாவில் ஒர்க் பண்ணியிருந்தவங்க. இந்த குரு சம்பத்குமார் தூக்கி வந்து கபாலீஸ்வரர் கோயில் முன்னாடி நிற்க வைக்கிறேன் அந்த விளம்பரத்தில். இன்னொன்று மயிலாப்பூர் சர்ச்சை போட்டுட்டு டிவிலெலாம் நல்ல ஆரேட்டர் பண்ணுவார் கவிஞர் வே பாலு, அவரை கூட்டின்னு வந்து அங்கே நிற்க வைக்க, பாதிரியார் வாசல் நிற்க வைக்கிறேன். இந்த விளம்பரம் பண்ணி விளம்பரம் வந்து 89 அவர் ஆட்சியெல்லாம் பிடிச்சார். நம்மளுக்கு ரொம்ப ரெகக்னேஷன் நடக்கும். அந்த பாலுவுக்கு கல்யாணம். அவர் வந்து கலைஞர் மேலே ரொம்ப மாறாத பற்று பாசம் உள்ளவர். அவர் சொல்லுவார், இந்த மாதிரி தலைவர் பத்திரிக்கை கொடுக்கணும், டைம் இல்லை, எனக்கு வந்து அவர் கல்யாணத்துக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னார். விடு நான் கூட்டின்னு வரேன்ட்டேன். கலைஞர் வந்து ஆலிவர் ரோடுக்கு போகிறேன். போனவுடனே படிக்கிட்டு விட்டு இறங்குறேன். என்ன ஏன்னாரு? இல்லை, நம்ம நண்பர் ஒருத்தர் கல்யாணம், ஏவிஎம் ராஜேஸ்வரில் ஈவினிங் ரிசப்ஷன் நீங்கள் வரணும்னு. யோ, பத்திரிக்கையே கொடுக்கல, யாருன்னே தெரியாது, என்னையா நீ இந்த மாதிரி வந்து எனக்கு கூப்பிட்ற அப்படின்னு வருங்க. நான் 89 நம்ம எலெக்ஷன் நேரத்தில் ஒரு விளம்பரம் போட்டதேம்மா, இன்று வாக்குப்பதிவு தினம், சிந்திப்ப ஒரு கணன்னு. அப்போது மசூதி, கபாலீஸ்வரர் கோயில், மயிலாப்பூர் சர்ச்சு போட்டோம்னா, சர்ச்சுக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்கின்னு இருக்கான்ல பாதிரியார் வேஷத்தில், அவனுக்கு கல்யாணங்க, திடீர்னு போனால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்னேன். நீ விட மாட்டேன், சரியா, நீ அறிவாலயத்துக்கு 8 மணிக்கு வந்துடுறியான்ட்டார். 8 மணிக்கு நான் போயிட்டேன். போனோன்னே கொஞ்சம் ஏரியா டிவி அப்புறம் டிவியில் தான் செய்தி, சோபனா ரவின்றவங்க செய்தி, அப்போ செய்தி பார்த்துட்டு தான் அவர் டெய்லி கம்பல்சரி செய்தி. அப்போல்லாம் தொலைக்காட்சி நியூஸ் சேனல்லாம் கிடையாதுல்ல, அப்போது தூர்தர்ஷன் மட்டும்தான். அந்த செய்தி பார்த்துட்டு வரேன்றார். கரெக்டாக 8:15 முடிஞ்சது. வாயா, நீ விட மாட்டேன்னு அந்த காரில் நான் முன்னாடி அவர் உட்காந்தார், பின்னாடி நானும் ஆற்காடு போகும்போது நிறைய பேசி போனோன்னே தகவல் கொடுத்தாச்சு, இந்த மாதிரி தலைவராருன்னு. அந்த கேட்டுக்கு அவர் ரிசீவ் பண்ணி இறங்குற இடத்துலையே வந்து தீக்காவில் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க அருள்மொழி, அவங்களுடைய புருஷன் விடுதலை, 2 பேரும் வந்து போன வாரம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்கள் எங்களுக்கு வரல, இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவர் காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மேடைக்கிட்டு போனேன். வே பாலுடைய திருமணத்தை நடத்தி வாழ்த்து ஒரு கலந்துட்டு ஒரு புக்கை கொடுத்துட்டு நேராக வந்துட்டு. இதெல்லாம் கிடைக்காது.
அதான் இருக்கா, அதாவது முதலமைச்சர் வந்து ரொம்ப அழகாக எனக்குலாம் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது, நேராக போகவும் வருவேன். நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள். இதுலேருந்தே தெரியுது உங்கள் 2 பேருக்குள்ள எந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்ட் இருந்தது. இல்லை, தந்தை மகன் பாசம் தான் சொல்லணும். ஒரு ஒரு அந்யோன்யம் ரொம்ப இருக்கேன். நான் பேசுறதை ரொம்ப லைக் பண்ணுவார். உங்களை என்னன்னு கூப்பிடுவார் சார்? பயா பையன் தான் சொல்லுவார், நானும் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேர் பேசினது ஞாபகம் இருக்கா சார் எங்கன்ட்டு? பேசுனது ஞாபகன்றதை விட முதல்ல வந்து அவர் வந்து ஒய்எம்சியை தாண்டி கிண்டிக்கா போயின்னுக்கிறாரு. நான் பைக்கில் விரட்டி முன்னாடி போய் நிறுத்தி கையை காமிச்சிட்டு வந்து தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி கவிஞர் வேடவேந்தன் KM கண்ணபரானுடைய மருமகன், அவங்க மகளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோலைப்பந்தெரு பழனிமலையார் சத்திரன்னு ஒரு சத்திரம் இருக்குது. அங்கே வந்துலாம் அப்போல்லாம் மேடை கிடையாது, 2 மாட்டு ட்ரக்கு வண்டியை எடுத்துன்னு வந்து நிறுத்திடுவாங்க. அது மேலே தார்பாயை போட்டுட்டு அங்கே ஒரு சேரை போட்டுட்டு அங்கே மைக்கை வச்சு பேசுவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல தான் அண்ணா நடத்தி வைக்கிறாரு அந்த கல்யாணத்தை. பேராசிரியர் நாவல் இருக்கிறாரு. கலைஞர் பேசும்போது கலைஞர் காலாண்ட நின்று அவருடைய வேட்டியில் இருக்கிற நூல் எடுத்தவன். அப்படியே முதல் பழக்கம். அதுக்கப்புறம் கூலிக்காரன் போது ஒரு விளம்பரம் கொடுக்குறேன். அது இது வேறு ஒருத்தர் ஒரு விளம்பரம், அதுக்கு மறுப்பு ஒரு விளம்பரம் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அதில் யாரையாதுன்னு டிஆர் பாலை கேட்குறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப உங்கள் மேலே ரொம்ப பிரியமுள்ளவர் அப்படின்னு சொல்லி தானே உன்னை பற்றி தலைவர் கேட்டாயிரான்னு. அப்போ அந்த விழாத்தினோட 100ஆம் நாள் விழாவுக்கு நான் வந்து முரசொலி செல்வம் சாரை வச்சு தலைவரை பார்க்க அப்போ தான் முதல் பார்க்குறேன். அப்போ தான் அதை பார்த்த பிறகு தான் நான் அவருக்கு வந்து 89 எலெக்ஷனுக்கு ஃபுல்லாக பப்ளிசிட்டிக்கு உண்டான எல்லாம் எடுத்து கொடுத்தேன். நானே பாட்டு எழுதி நானே பாட்டு பாடி ரொம்ப அதுலேயும் அவர் திருத்தியிருக்காரு. மனுஷன் வச்சு இழுத்தான் ரிச்சா இழுத்தான் இதை ஒழிச்சவர் நம்ம கலைஞர்னு சொல்லும்போது, அம்மா தாயே பிச்சை போடு அப்படின்றது உடனே சொன்னார், யோ பிச்சை போடானே காசு போடியான்னா. என்னுடைய லிரிக்கை திருத்தினார் கலைஞர். அம்மா தாயே காசு போடு இதை ஒழிச்சவர் நமக்கு கலைஞர், பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம் தீட்டினார், ஏழைகள் வாழ்வதற்கு வழியை காட்டினார் அப்படிலாம். அதெல்லாம் 89 நானே மியூசிக் போட்டு நானே பாட்டு பாடி அது ரொம்ப அப்படி தான் வந்தார் 89. சரி வரீங்கன்னு சொல்லுவேன், மக்கள் மாறியாச்சு நீங்கள் வரீங்கன்னு. சார் உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா கூட நம்ம சிஎம் சார்கிட்டே டேரெக்டாக இப்படி பேச முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அரசியலுக்குள்ளே வரலான்ற ஒரு ஆசை வந்திருக்கும், உங்களுக்கு எப்பேச்சும் வந்துச்சா சார்? இல்லை, எனக்கு வந்து நிறைய விளம்பரத்துறை செயலாளர் போடும்போது கூட நான் வேணான்னு சொன்னேன். நிறைய இருக்குது. அவரை அதாவது மனசில் வச்சு ரசிக்கக்கூடிய ரசிகன். பட் உங்களுக்கு அரசியலுக்குள்ளே வரணும்னு ஏன் அவர் இலங்கை பிரச்சனைக்காக கண்ணகி சிலைக்கு 1வது முறை நான் மூவி எடுக்கிறேன், ஃபிலிம் போட்டு ஷூட் பண்ணுறேன். அப்போது எல்லாம் ராதா ரவி விஜயகாந்தான் வரும்போதெல்லாம் மேடை ஏறி காமிக்கிறேன். அப்போ தான் பேராசிரியர் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஓகே, தானு மேலே ரொம்ப பிரியமாலாம் பண்ணுவார் அப்படின்னு இன்னொரு மேட்ரு ஒன்று சொன்னார். அது பிடிச்சோன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா நீங்களும் பாலிடிக்ஸில் இறங்கி இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது சார். அதாவது கலைஞரோடு இருக்கும்பொழுது வைகோ வந்து அவருடைய மறுமலர்ச்சி திமுக ஆரம்பிக்கும் போது அதாவது அது ஒரு பெரிய துன்பியல் நிகழ்வு, நம்மளை எடுத்துன்னு போயிட்டார். திடீர்னு ஒரு பேப்பரில் வருது தான் வந்து அங்கே போயிருக்காருன்னு. தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம். வாழ்க்கையில் வந்து நான் வந்து கண்ணப்பன் தான் போனதான் எனக்கு வருத்தம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால அங்கேருந்து வந்த இதுவரை எந்த கட்சியும் போகல, நான் பாட்டு நான் இருக்கேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.